ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஷிங் யூ எ வெரி ஹாப்பி தீபாவளி. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்களோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இது என்ன மாதிரி செக்யூர்டான ஸ்கீம், மற்றதையும் இதையும் கம்பேர் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், இதோடைய இது பாத்தீங்கன்னா சாராம்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலேபிள். ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்கீமு, அதனால லோ ரிஸ்க். இது ஒரு ஸ்டடி இன்கமான ஒரு ஸ்கீமான ஒரு இண்டிவிஜுவலால 4.5 லட்சம் போட முடியும். ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரால 9 லட்சம் போட முடியும். ஒரு மைனரும் இதை ஓபன் பண்ணலாம். அதை நான் அடுத்த வர ஸ்லைட்ஸ்ல நான் காமிக்கிறேன். அவங்களோட கேப் லிமிட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் தான் போட முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.6% பெர் ஆனம். இதை மாசம் மாசம் உங்களுக்கு கையிலையும் கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஆஃப் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் போட்டுருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கதிர்ன்றவரு 4.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாரு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல. 5 வருஷம் லாக்இன் பீரியடு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் 6.6%. இவருடைய மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா 2475 ரூபா மாசம் மாசம் அவருக்கு கிடைக்கும். இவரு இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4.5 லட்சத்தை அவரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவருடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடைய டென்யூர் லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா 5 வருஷம். இதுக்கு ரிஸ்கே கிடையாது, ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம். நீங்க ஜஸ்ட் ஒரு 1500 ருபீஸ்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த இன்கம் மாசம் மாசம் வரும். ஸோ உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு ஒரு இன்கம், ஒரு ஸ்மால் இன்கம் வேணும் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளி 2020 டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. செக்ஷன் 86 வராது. பட் ஆனா இதுல டிடிஎஸ் எதுவும் கிடையாது. இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு இந்தியனா தான் இருக்கணும். என்ஆர்ஐக்கு இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு மைனர், அதாவது 10 ஏஜ் அண்ட் அபவ் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் 1500 தான் நீங்க மினிமம் கேப் லிமிட்னு சொல்றீங்க பாஸ். அவரு 4.5 லட்சம் வரைக்கும் மல்டிபிள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். டோட்டலா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் உடைய நெட் டோட்டல் பாத்தீங்கன்னா 4.5 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் 2ல இருந்து 3 அடல்ட் வரைக்கும் ஓபன் பண்ணலாம். இப்ப 2 பேர்னா 4.5 லட்சம் 4.5 லட்சம் 2 பேருக்கு இதாகும். இல்ல 3 பேர்னா 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 9 லட்சம் ஆப் பண்ணலாம். இப்ப ஃபண்டோட மூவ்மெண்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க ஆர்டி கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரீசெண்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. மைனர் இந்த அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 10 அண்ட் அபவ் ஏஜ் ஹோல்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 18 ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமேலு அவங்க ஒரு கன்வர்ஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அவங்க நேமுக்கு மாத்திக்கணும். இப்ப சப்போஸ் இந்த இன்வெஸ்டர் எதிர்பாராத விதமா பாஸ் அவே ஆயிட்டாருன்னா அவரு கொடுத்திருக்க நாமினிக்கு அந்த அமௌண்ட் போயிடும். இது கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷன் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப ஈஸியான டிரான்சாக்ஷன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் அதுல எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் நிறைய உண்டு. இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க டைரக்டாவும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நான் மாசம் மாசம் வாங்கிக்கிறேன்னு ஆப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்துச்சுன்னா அதுல கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, பெங்களூருக்கு போறீங்க, அங்க கூட இந்த அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். இப்ப 5 வருஷம் முடிச்சாச்சு, 4.5 லட்சம் நீங்க திரும்பி வாங்குறீங்க. இது ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும் இந்த ஸ்கீம்ல. அதுதான் இதோடைய டபுள் பெனிஃபிட். ஓகே, நான் ஒரு பிஓஎம்எஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முன்னாடி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில ப்ரூஃப் ஜெராக்ஸ் இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும். நேரா போறீங்க, நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க பிஓஎம்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறீங்க, ஃபில் பண்றீங்க, உங்க நாமினியையும் கூட்டிட்டு போங்க, அவரையும் சைன் பண்ண வச்சுட்டு நீங்க கேஷா பே பண்ணிடுங்க. சப்போஸ் செக்கு, நீங்க போஸ்ட் டேட்டட் செக்கோ கொடுக்குறீங்கன்னா அது என்னைக்கு ரியலைசேஷன், பேங்க் ரியலைசேஷன் ஆகி அமௌண்ட் வருதோ அன்னைக்கு தான் அக்கௌண்ட் பிஓஎம்எஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டா கன்சிடர் பண்ணுவாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டைப்பா இது வந்து கன்சிடர் பண்ணலாம். சிங்கிள் அக்கவுண்ட் ஹோல்டர் வந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் போடலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர் 9 லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். மைனர் அக்கவுண்ட் ஹோல்டர் 3 லேக்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் ஒருத்தர் போட்டாரு 5 வருஷம் லாக்இன் பீரியட்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தாருன்னா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள எடுத்தாருன்னா 2% பெனால்டி பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து, 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம்னா 1% பெனால்டி பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஏ ஸ்கீம், மியூச்சுவல் ஃபண்ட், மந்த்லி இன்கம் இன்சூரன்ஸ் இந்த இது மூணையும் நம்ம கிளாசிஃபை பண்ணி பார்க்குறோம். இதுல அஷ்யூர்டு 6.6% வந்து உங்களுக்கு இன்கம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். மற்ற இதுல அப்படி கிடையாது. அது 20/80 ஈக்விட்டியா இருக்கட்டும், அந்த ப்ரீமியம்ஸ்லாம் வந்து மாறும். ஏன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போகும், அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போகும். இதுல டிடிஎஸ் கிடையாது. பிஓஎம்எஸ்ல அதுல டிடிஎஸ் உண்டு. மந்த்லி இன்கம் இன்சூரன்ஸ்ல annuity is taxed. ஓகேங்களா? இது பிஓஎம்எஸ் முழுக்க முழுக்க லோ ரிஸ்க். இது ஹை ரிஸ்க் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டு, மந்த்லி இன்கம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி தான் ஆப்ட் பண்ணுவாங்க. இதுல பிஓஎம்எஸ்ல 12 மாசம், அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறமேல பெனால்ட்டியோட எடுத்துக்கலாம். மத்த இதுல வந்து நிறைய சார்ஜஸ் கொடுத்து தான் சரண்டர் பண்ணும். இதுல வந்து லிமிட் வந்து 4.5 lakhs தான் வந்து மேக்ஸ் கேப் லிமிட் ஃபார் இண்டிவிஜுவல், 9 lakhs ஃபார் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், மைனர் அக்கௌண்ட்டுக்கு 3 லட்சம். மற்ற ரெண்டுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ. இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபா கொண்டாடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.